ஐயோ முப்பாத்தா, மாமாவை தப்பாவே புரிஞ்சுக்கிற. கிளவியானதுக்கு அப்புறம் அவனாவது ஊட்டி கொடைங்கள் போவானா, இப்பதான் போகணுங்கிறத தான் சொல்ல வந்த. தப்பா புரிஞ்சுக்கிட்டு தகராறு பண்றியம்மா. இல்ல, என் காது நல்லா விழுந்துச்சு. நீங்க நீ கிளவி தான் சொன்னீங்க. வர வர காதும் கேட்க மாட்டேங்குது. உன்னையெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல முப்பாத்தா. உன்னையால கிளவின்னு சொல்ல முடியுமா? பாரு, சுடிதாரெல்லாம் போட்டுட்டு நல்ல சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற. உன்னை கிளவின்னு சொன்னா நாடு தாங்காது தெரியுமா? நிஜமாவா? சத்தியமா. அப்ப நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்க. உனக்கு என்னடி செல்லம், அந்த கண்ணு இருக்கே கண்ணு, நல்ல கருவண்டு மாதிரி கரேர்னு இருக்கு. முகத்துல மூக்குதான் கொஞ்சம் சின்னதா படைச்சிட்டான் கடவுள். இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. கடவுள் உன் வாயை மட்டும்தான் முப்பாத்தா குறையா படைச்சிட்டான். குறையாவா? அப்படி என்ன குறையா இருக்கு? இல்ல, அந்த வாய் எப்பவுமே திறந்தே இருக்கு முப்பாத்தா, மூடவே மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வேணாங்க மாமா, என் கோவத்தை